வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் மே 2026 மாதத்தில் தனுசு ராசிக்கான கிரகநிலைகள், உங்கள் ராசிக்குள் வரும் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்கள், மேலும் இந்த மாதம் வெளிப்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் ஆராய்கிறோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளும் துல்லியமான நவீன கணக்கீட்டு முறைகளும் இணைந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான உங்கள் ஜோதிட பார்வையை தெளிவாகவும் சமநிலையுடனும் வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இம்மாதம் முன்வைக்கும் முக்கிய திசைகள் மற்றும் கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் தெளிவாக புரியும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். தனுசு ராசிக்குள் மூலம், போராடம் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் இடம்பெறுகின்றன. இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த மாதத்தில் உள்தெளிவு, உறவு நிதானம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வேறு கோணங்களில் வெளிப்படுத்தலாம். மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆழமாக புரிந்துகொள்ளும் மனநிலை அதிகரிக்கலாம். பழைய சிந்தனை முறைகளை அமைதியாக ஆராய்ந்து தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையற்ற மனச்சுமைகளை மெதுவாக விடும் உணர்வு உருவாகலாம். போராடம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறுதி, நம்பிக்கை மற்றும் உறவுகளில் நிதானமான வெளிப்பாடு முக்கியமாகலாம். முயற்சிகளில் நேர்மை இருந்தால் தொடர்புகளிலும் செயல் திட்டங்களிலும் மென்மையான முன்னேற்றம் உருவாக வாய்ப்பு உள்ளது. உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடமை உணர்வும் நீண்ட நோக்கும் தெளிவாகலாம். குடும்பம், வேலை மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்கு இடையே சமநிலை தேடும் மனப்பாங்கு இந்த மாதத்தில் முக்கியமாகும். மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதன் பகவான் அதே தளத்தில் அமையும் போது சிந்தனை, திட்டமிடல் மற்றும் கற்றல் தெளிவடையலாம். படைப்பாற்றல் சார்ந்த வெளிப்பாடும் ஒழுங்கு பெறலாம். தொழில் தொடர்பான யோசனைகளை வடிவமைக்கவும் சரியான முறையில் பகிரவும் இது உதவும் காலமாக அமையலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதன் பகவான் அங்கே சேரும்போது பணிச்சுமை, ஆவணத் தெளிவு, ஒழுங்கு மற்றும் பொறுப்பான செயல்முறை முக்கியத்துவம் பெறும். சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பாதியில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் பணியிட உறவுகளில் மென்மையும் அளவான அணுகுமுறையும் தேவைப்படலாம். செவ்வாய் பகவான் மே 12 தொடங்கி 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் செயல் வேகம், முயற்சி மற்றும் படைப்புத் துடிப்பு அதிகரிக்கலாம். குரு பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமைகிறார். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிர பகவானும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டாண்மை, ஆலோசனை மற்றும் பரஸ்பர நம்பிக்கை சார்ந்த வளர்ச்சி வாய்ப்புகள் மெதுவாக திறக்கலாம். இந்த மாதத்தில் உடல் ஆற்றல், மன அமைதி மற்றும் தினசரி ஒழுங்கு ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இயங்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் ஓய்வு, வீட்டுச் சூழல், மனநிலை மற்றும் உள்ளார்ந்த பாதுகாப்பு உணர்வை நிதானமாக கவனிக்கச் செய்கிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த அமைவு வீட்டு பொறுப்புகள், மனவேகம் அல்லது அவசர உணர்வை அதிகரிக்கலாம். அமைதியான நடைமுறை, அளவான செயல்பாடு மற்றும் போதுமான ஓய்வு சமநிலையை தரும். மே 12 தொடங்கி செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் மன உற்சாகம், செயல் முனைப்பு மற்றும் படைப்பாற்றல் மேம்படலாம். அதே சமயம் மாதத்தின் 2ஆம் பாதியில் 6ஆம் வீட்டின் தாக்கம் அதிகரிப்பதால் உணவு நேரம், உறக்கம், பணிச்சுமை மற்றும் ஓய்வு நேரம் ஒழுங்காக இருப்பது நல சமநிலைக்கு உதவும். மெதுவான நடை, மூச்சு பயிற்சி மற்றும் அமைதியான நேரம் மனத்தை நிலைப்படுத்த உதவும். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகள் முக்கியமான வளர்ச்சி தளமாக அமைகின்றன. குரு பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் துணை உறவுகள், தொழில் கூட்டாண்மை, ஆலோசனை மற்றும் பரஸ்பர மரியாதை சார்ந்த அனுபவங்களை விரிவாக்குகிறார். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் அமைகிறார்.
இதனால் உறவுகளில் இனிமை, புரிதல் மற்றும் மென்மையான உரையாடல்களுக்கு ஏற்ற சூழல் உருவாகலாம். மாத இறுதியில் புதன் பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கருத்து பரிமாற்றத்தில் தெளிவு சேரலாம். சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப விஷயங்களில் பொறுப்பு உணர்வும் நடைமுறை சிந்தனையும் தேவைப்படலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 3ஆம் வீட்டில் அமைகிறார். இதனால் தொடர்பாடலில் தைரியம் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் சொற்களின் தாக்கத்தை உணர்ந்து பேசுவது உறவுகளில் அமைதியை காக்க உதவும். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 9ஆம் வீட்டில் இருப்பதால் மூத்தோர், ஆசான்கள் அல்லது வழிகாட்டும் எண்ணங்களுடன் மரியாதையான நிதானம் முக்கியமாகும். தனுசு ராசிக்கான இந்த மாதத்தில் ஆன்மீகம், வெளிப்புற வெளிப்பாட்டை விட உள்ளார்ந்த தெளிவாக வெளிப்படலாம். கேது பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 9ஆம் வீட்டில் அமைகிறார். அவர் நம்பிக்கை, தர்மம், குரு வழிகாட்டல் மற்றும் வாழ்க்கை நோக்கத்தின் ஆழமான அர்த்தத்தை மீண்டும் கவனிக்கச் செய்கிறார். சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்து மன அமைதியின் அடித்தளத்தை உறுதி செய்கிறார். இதனால் வீட்டிலேயே அமைதியான பக்தி, நன்றியுணர்வு மற்றும் சுயபரிசோதனைக்கு ஏற்ற சூழல் உருவாகலாம். ராகு பகவான் வக்ர சஞ்சாரத்தில் 3ஆம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பயிற்சியில் தொடர்ச்சியான சிறு முயற்சிகள் முக்கியமாகும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரித்து நல்ல உரையாடல், பகிர்வு மற்றும் ஞானமுள்ள வழிகாட்டுதலின் மதிப்பை உணர்த்துகிறார். இந்த மாதத்தில் அமைதியான பக்தியும் அளவான சிந்தனையும் சேர்ந்தால் மனம் தெளிவடையும். உள்ளார்ந்த நம்பிக்கை மெதுவாக வளரும்போது முடிவுகளிலும் மென்மையான உறுதி உருவாகலாம். மே 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு சிந்தனை, ஒழுங்கு, உறவு மற்றும் உள்ளார்ந்த தெளிவை இணைக்கும் மாதமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் படைப்பாற்றல், அறிவு, திட்டமிடல் மற்றும் மன வெளிப்பாடு முக்கியமாகும். மாதத்தின் 2ஆம் பாதியில் பணிச்சுமை, பொறுப்பு, நடைமுறை ஒழுங்கு மற்றும் உறவு சமநிலை அதிக கவனம் பெறும். குரு பகவான் மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டில் அமைய மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிர பகவானும் அதே தளத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் உறவுகள், கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்பு சார்ந்த வாய்ப்புகள் மெதுவாக விரியலாம். அதே சமயம் சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் மன அமைதியும் குடும்ப பொறுப்புகளும் நிதானமாக கையாளப்பட வேண்டும். ராகு பகவான் தொடர்பாடலில் தைரியத்தை தூண்டுகிறார். கேது பகவான் நம்பிக்கையின் உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்த்துகிறார். மொத்தத்தில் இந்த மாதம் வேகத்தையும் நிதானத்தையும் சமப்படுத்தி தெளிவான முயற்சிகளால் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்கும் காலமாக அமையலாம். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நிதானமாக புரிந்து கொண்டு மனதில் தெளிவுடனும் உறுதியுடனும் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சமநிலையான முன்னேற்றமும் உறவுகளில் இனிமையும் உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவும் நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.